ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஏ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டன் வீடியோ தான். சின்ன கார்டன் வீடியோ தான், பெருசாலாம் இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொம்பு எதுக்கு கட்டியிருக்கேன்னா, யாராவது செடியெல்லாம் மெரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கொம்பு கட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் தான் இருக்கும். இனிமேல் தான் செடிலாம் வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். இது பாவக்காய் கொடி. இந்த பாவக்காய் கொடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை, பக்கத்தில் விற்றாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த விதையெல்லாம் போட்டு தான் இந்த செடி வளர்ந்துது. பாவக்காய் அப்படியே கொடி மாதிரி இப்போ தான் வளர்ந்துருக்கு. கரெக்டாக 1 மாதம் ஆகுது இந்த கொடி வளர்ந்து. இது 2 வாரம் தான் ஆகுது. இந்த கொடி வளர்ந்து 2 வாரம் தான் ஆகுது. அதே மாதிரி 5 தக்காளி நாற்று விட்டுருந்தோம். நம்ம காய்கறி குழம்பு வைக்கிறோம்ல, அந்த குழம்புக்கு காய்கறி கட் பண்ணும்போது தக்காளிலாம் அழுவி போன தக்காளி அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் புழிஞ்சு விட்டோம். அது மூலமாக தான் வளர்ந்துது இந்த தக்காளி செடிலாம். இதோ குட்டி தக்காளி செடி, இதோ பாருங்கள், இதோ ஒரு 2 தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் தக்காளி செடி தான். இது நீட்டு மிளகா, பச்சை மிளகான்னு சொல்கிறோம்ல, அந்த பச்சை மிளகா செடி தான். இந்த 2 பச்சை மிளகா செடியும் 2 பச்சை மிளகா செடி வளர்ந்துருக்கு. இது வெங்காயம், அழுவி போன வெங்காயம் தூக்கி போட்டேன். அது எப்படியோ முளைச்சி வந்துடுச்சு இந்த வெங்காய செடி. இது கீரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம், நம்ம பழம் சாப்பிட்டுட்டு போட்டேன். அது ஒரு 3 செடி முளைச்சி வந்திருக்கு. இது சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடி தெரியுதா? இதுதான் சுண்டைக்காய் செடி. இப்போ தான் வளருது, காயெலாம் இன்னும் பிடிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று விட்ருக்காங்க. நம்ம குழம்புக்கு அரைக்கிறோம்ல மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் நாற்று தான். மிளகா இன்னும் செடி முளைச்சிதான்னு தெரியல, பாருங்கள். இப்போ தான் முளைக்குது. ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க, விதை போட்டிருக்காங்க. இன்னும் முளைச்சி வெளியே வரல. இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, வெயில் சூரிய ஒளி அதிகமாக பட்டாக்கா செடி சரியாக முளைச்சி வராது. அதனால தான் மேலே தென்னை ஓலை போட்டு கொஞ்சம் வைக்கோல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு போட்டு வச்சுருந்தேன். 3 மாதம் ஆயிடுச்சு. அறுவடை பண்ண நேரம் வந்துடுச்சு. இந்த மாதிரி முளைக்கக்கூடாது. முளைச்சிடுச்சுன்னா அது கிழங்குலாம் நல்லா இருக்காது. ஸோ பிடுங்கணும். நாளைக்கு தான் பிடுங்கணும். நாளைக்கு பனங்கிழங்கை பிடுங்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.